ஆனானப்பட்ட ரஜினி சாரும் கமல் சாருமே நீங்க 2 பேரும் இல்லைங்க. 2 பேரும் யாரு? எங்களுக்குள்ள 2 ஹீரோ. இந்த கதையா 2 ஹீரோவுக்குமே நல்ல ஸ்கோப் உள்ள கதை தான். மீதி நீங்க சொல்லுங்க. நான் அவ்வளவுதான். இல்லை, பிரவீன் வந்து லாங் டைம் ஃப்ரெண்டுனால கதை ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் எனக்கு இந்த கதை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ண ஃபர்ஸ்ட் 3 படம் சீரியஸான படம். மூவா இருக்கட்டும், காவல்துறை. நல்ல காமெடியா இல்லை, எனக்கு அதில் ரோல் சீரியஸ் சுற்றி காமெடி நடக்கும். பட் என்னோட ரோல் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். டைலாக்ஸ் கம்மியாக இருக்கும் அதில். ஸோ அந்த 3 படமும் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுனால அடுத்து வேற ஒரு கலரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ பிரவீன் இந்த கேரக்டர் நீ கண்டிப்பாக பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய ஹீரோஸ் கிட்ட பேசும்போது ஈவன் சதீஷ் அவர் ஒத்துக்கிட்டது வந்து பெரிய விஷயம். ஏன்னா படம் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க எப்படிங்க அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ட்விஸ்ட் ஒன்று கடைசியாக ப்ளே ஆகிறதுனால. ஓகே. ஸோ அதனால வந்து டே 1லேருந்தே பார்க்கும்போது 2 பேருக்கும் நல்ல ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து தான் அந்த படத்தில் நிறைய காமெடி இப்போ பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு கருணா. ஸோ அவர் மூலமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோன்னா அவரும் சேம் வைப்பில் தான் இருந்தார். ஸோ இங்கே 3 பேரோட அந்த காமெடி வந்து நீ நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.